ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தய கிறிஸ்துவும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாடல் செய்யுமே. உம்மோடு என்னாலும் உறவாடல் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிலுவையும் கற்பனையும் என்கிற தலைப்பின் கீழாக கல்வாரி நாயகனுடைய குணலட்சணங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் களவு செய்யாதிருப்பாயாக என்று யாத்ராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியத்தை குறித்து நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். எனவே இதனுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள தேவாவியானவர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் செய்வோமா? கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஐயா. கர்த்தர் சிலுவையின் நாயகன், இதோ சிலுவையில் இந்த கற்பனையை எப்படி மிளிரச் செய்தீரோ அதே போல் இந்த கற்பனை மேன்மையும் மாட்சிமையும் எங்களுடைய வாழ்விலும் மிளிர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆம், வேத புத்தகம் சொல்லுகிறது களவு செய்யாதிருப்பாயாக. தேவ ஜனமே, களவு செய்யாது, எடுக்காதே, கொடு. இதுதான் இதனுடைய தாற்பயம். எடுக்காதே, மற்றொரு இடத்துலேருந்து எடுக்காதே, ஆனால் மற்றவர்களுக்கு கொடு.
ஒரு சம்பவத்தை நான் ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். ஒரு திருடன் ஒரு போதகருடைய வீட்டிற்கு திருடுவதற்காக போனான். இவன் திருடுவதற்காகத்தான் வந்திருக்கிறான் என்ற போதகர் அறிந்து அவனுக்கு அதெல்லாம் அறிந்திருந்தார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் அவனுக்கு நல்ல முறையில் உணவளித்து அவன் போனதே என்ன செய்ய, ஒரு குத்து விளக்கு, விலகி உயர்ந்த ஒரு குத்து விளக்கு அவருடைய வீட்டில் இருக்கிறது, அதை திருடி கொண்டு வர வேண்டும் என்று போனான். எனவே இவனுக்கு உணவளித்து அவனை தங்க வைத்து காலையில் போகின்ற பொழுது அல்லது விலை உயர்ந்த குத்து விளக்கை அந்த திருடனிடத்தில் கொடுத்து அனுப்பினார். திருட வந்த பொருள் இப்பொழுது திருடாமலேயே அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவனுடைய உள்ளத்திலே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அவனை ஆட்கொண்டது. ஆம், எடுக்க வந்தேன், ஆனால் இப்பொழுது கொடுத்திருக்கிறாரே, இதோ எடுக்க வந்தது இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்ற எண்ணினவனாகி மனம் மாறினவனாக அவனுடைய வாழ்க்கை மாறினது என்று அந்த சம்பவம் சொல்கிறது. ஆம், கற்றுக்கொள்ளாமலே எடுக்க விரும்பாதே, தாராளமாய் கொடுக்கு என்பதுதான் 8வது கற்பனையினுடைய பொருள். ஆம் தேவ பிள்ளையே, எடுப்பதல்ல கொடுப்பது. இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்கள் நான் பார்ப்பது தன்னையே முழுவதுமாய் கொடுக்கிற ஒரு அனுபவத்தையும், தன்னை முழுவதுமாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழண்டு கொண்டிருக்கிற நர ஜீவன்களுக்காய் தன்னுடைய உயிரை முழுவதுமாய் கொடுத்த ஒரு நாதரைத்தானே அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. எனவே இந்த 8வது கற்பனையினுடைய எவ்வளவு தாற்பயமாக, எவ்வளவு உண்மை உருவமாக, அதனுடைய முழு சொரூபமாக, முழு உண்மையின் பொருளாக கல்வாரி சிலுவையில் நீங்கள் நானும் அவரை காண முடிகிறது என்று பாருங்கள். ஆம், கற்றுக்கொள்ளாமலே எடுக்காதே, கொடு. கொடுக்கும் உள்ளமாக, கொடுப்பவராக, எல்லாவற்றையும் கொடுப்பவராக அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். உண்மை, நேர்மை, ஞானம் குறைந்து வரும் உலகிலே இப்பொழுது நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்திலே நாணயத்தை பார்க்கவில்லை, உண்மையை பார்க்க முடியவில்லை, நேர்மையை பார்க்க முடியவில்லை. பத்திரம் எழுதி கொடுத்தாலும் அதையும் மாற்றி ஏமாற்றுகிற ஒரு உலகத்தில், ஏமாற்றின் உலகத்தில் எது செய்தாலும் இதை நம்புவதற்கு ஏதுவானது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ப முடியாதவைகளாக மாற்றிக்கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் போய், எல்லாவற்றிலும் நேர்மையற்ற தன்மை, எல்லாவற்றிலும் உண்மையில்லா தன்மையை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமல் இல்லை. நான் சிறு வயதனாக இருக்கின்ற பொழுது சொல்லுவாங்க, பத்திரம் இல்லாமல் வாய்மொழியிலேயே எவ்வளவோ லட்சக்கணக்கான பணத்தை எல்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பாங்களா. ஆனால் இப்போ அப்படி யாராவது ஒருத்தராவது செய்ய முடியுதா? யோசித்து பாருங்கள். பத்திரம் எழுதி எல்லாம் ஸ்டாம்ப் வச்சு என்ன ரிஜிஸ்டர் பண்ணால் கூட ஏமாற்றி அதிலும் இல்லை என்று சொல்லுகிற, அதையும் ஏமாற்றுகிற ஒரு காலகட்டம் அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். தேவப்பிள்ளையே, மனுஷகுரவன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்கிறது. ஆம், உண்மையும் நேர்மையும் இந்த உலகத்தில் காண முடியுமா? ஏன் குழந்தைக்கு கொடுக்கிற உணவில் கூட கலப்படம். அந்த பியாவரும் பச்சிலம் குழந்தை என்ன பாவத்தை செய்தது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கிற உணவில் கூட கலப்படமா? தேவ பிள்ளையே, யோசித்து பார்ப்பதற்கும் கற்பனை செய்து கொண்டு பார்ப்பதற்கு கூட அருவருக்கக்கூடிய காரியங்கள் அல்லவா அவைகள். ஏன் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக செய்தித்தாள்களில் நான் வாசித்தது என்ன, எக்ஸ்பைரியான மருந்துகளை எல்லாம் மீண்டுமாக லேபிளிட்டு விற்று சந்தை வெளியில் விற்று வந்தார்கள் என்று. பெரிய அது காலக்கெடு முடிந்து விட்டது என்று அதையெல்லாம் கொண்டு போய் குப்பையில் கொட்டினார்கள். ஆனால் குப்பையில் கொட்டின அந்த மருந்துகளை எல்லாம் பொறிக்க வந்து மீண்டுமாக வேறொரு லேபிளை ஒட்டி அது புதிய மருந்து என்று விற்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு பாதகம், எவ்வளவு கொடூரமான ஒரு செயல் அது. கொடுப்பதற்கு பதிலாக எடுக்கிற ஒரு குணம் அல்லவா அது? ஜனமே, யோசித்து பாருங்கள், இதை சிந்தித்து பார்ப்போம். இதுவும் அந்த மருந்து, மனிதனுடைய உயிரை காப்பதற்காக கொடுக்கப்படுகிற அந்த மருந்தில் கூட இவ்வளவு மோசடியும், இவ்வளவு நாணயமற்ற தன்மையும், இவ்வளவு நேர்மையற்ற தன்மையும் யோசித்து பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது அல்லவா? சிந்தித்து பார்ப்பதற்கே கசப்பாக இருக்கிறது அல்லவா? ஆம், கற்றுக்கொள்ளாமலே உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் என்ன கேட்கிறார்? யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? இதோ நான் தான். யாரை தேடுகிறீர்கள் என்று அவர்கள் சொன்ன உடனே நான் தான் அது என்று சொல்கிறார். ஆம், கற்றுக்கொள்ளாமலே இதோ திருட்டுத்தனம் எதுவும் இல்லை, மறைந்து கொள்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை, வாஞ்சிக்கவில்லை.
எனவே திருட்டு இல்லாமல் எது பொய் இல்லாமல் மறைந்து கொள்ள. அந்த நேரத்தில் உங்களுக்கு எனக்கு இருக்கணும்னா நம்ம பிடித்து நம்ம அடிக்க போகிறாங்க, உதைக்க போகிறாங்க, நம்ம சிலுவையில் அறிந்து கொல்ல போகிறாங்க, அவமானமாய் படுத்த போகிறார்கள் என்று நமக்கு தெரிஞ்சனா என்ன செய்யணும்? எத்தனையோ பேர் என்ன செய்யணும்? போலீஸ் வந்து பிடிக்க வருகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னென்ன காரியங்களை செய்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம் தேவச்சனமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 53வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இது உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், இயேசு சிலுவையிலே தன்னை முழுவதுமாய் கொடுப்பதை நீங்கள் நான் பார்க்க முடியும். முழுவதுமாய் எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்காய், பாவ மனிதனுக்காய், தகுதியற்ற ஒருவனுக்காய், ஒரு தகுதியும் இல்லை, அதற்கு எந்த விதத்திலும் லாய்க்கற்றவனுக்காக, லாய்க்கற்ற பிள்ளைகளுக்காக, மனித ஜென்மத்திற்காக, மனித நரஜீவன்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு தேவனைத்தான் அந்த கல்வாரி சிலுவையிலே நீங்கள் நானும் காண முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 44வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, காட்டி கொடுக்கும் முத்தம் அன்பான முத்தம் அல்ல. ஆம், காட்டி கொடுக்கும் முத்தம் அவரை நோக்கி வருகிறது. கர்த்தருக்குள்ளாமுள்ளே ஆம் தேவச்சனமே, யோசித்து பாருங்கள். இதோ யூதாஸ் அவருக்கு கொடுத்த முத்தம் அன்பான முத்தம் அல்ல, காட்டி கொடுக்கும் முத்தம். ஐயோ, அவரோடு கூட பழகி அவருடைய அந்த ரங்கங்களை எல்லாம் புரிந்து கொண்ட ஒருவன், இது அவருடைய அதிசயங்களை எல்லாம் கண்ட ஒருவன், இது அவருடைய எத்தனையோ பேர் அவர் ரட்சகர், நீதிபரர் என்று எல்லாரும் சீசர்களை பார்த்து கேட்டார். எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீர் தான் வரவிருக்க வேண்டிய மேசியா, மனுஷகுமாரன் என்றான் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு உணர்ந்து மனுஷகுமாரனாய் தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காய், தன்னுடைய அக்கிரமங்களை போக்குவதற்காய், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காய் வந்திருக்கிற ஒருவர் என்று எல்லாம் அறிந்திருந்தாலும் அவரோடு கூட பழகி உறவாடி அவரோடு கூட நேசம் வைத்துக் கொண்டிருந்த அவர் யார் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டவன் கூட காட்டி கொடுப்பதற்கு முத்தம் வைத்தானே. அப்படிப்பட்ட ஒரு உலகம் அல்லவா இந்த உலகம்? தேவப்பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் மத்தியிலே நீ நானும் எவ்விதமாக இருந்து கொண்டிருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் மத்தியிலே உங்களுடைய ஜீவம், என்னுடைய ஜீவம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவமாக இருக்கிறது என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, வியர்வை இரத்த துளிகளாக மாறும் அளவுக்கு வேதனை வியாகுலம், ஆனாலும் தண்ணியே கொடுக்க முன் வந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, இது மற்றவர்களுக்காக கொடுப்பதற்கு அவர் தயங்கவில்லை. தன்னை கொடுப்பதற்காக தன்னுடைய எல்லாவற்றையும், எவ்வளோதான் அவங்க வேதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் தன்னை வெறுத்து ஒதுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காகவும் தன்னையே முழுவதுமாக கொடுப்பதற்கு அவர் தயங்கவில்லை. அந்த அனுபவம், மற்றவர்களுக்கு தன்னை கொடுப்பது, வேதனைக்குரிய தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக அந்த வேதனையும் சகித்துக் கொண்டு அவர்களுக்காக தன்னையும் அர்ப்பணிப்பதற்கு முன் வந்த குணமே சிலுவையின் குணம். அதுவே இந்த கற்பனையின் சாரம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிதானவர் எப்படிப்பட்ட ஒருவரை நமக்காக தந்தார்? ஒரே பேரான குமாரனை என்று வேதம் சொல்கிறது. என்ன சொல்லுகிறது? ஒரே பேரான குமாரனை. தேவப்பிள்ளையை யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு மகன் என்றும், எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் தான், அவன் மூலமாகத்தான் தன்னுடைய சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்தாலும், இவன் மூலமாய் கடற்கரை மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்களித்த அந்த மகனை கூட இதோ ஆண்டவருக்காக பலியிடுவதற்கு அவன் முன் துணிந்தது போல, இதோ அவனை அப்படிப்பட்ட ஒரு குணத்திற்கு வழிநடத்தின தேவன் அதே குணமுள்ள தெய்வமாக நமக்கு முன்பாக சிலுவையிலே காட்சியளிக்கிறதை நீங்கள் நான் பார்க்க முடிகிறது அல்லவா? எனவே கர்த்தருக்குள்ளானவரே எதை செய்ய சொன்னாரோ அதை வாழ்ந்து காட்டின தேவன் அல்லவா நம்முடைய தேவன். தேவப்பிள்ளையே, சொன்னதை செய்து காட்டுகிற தேவன், சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டின தேவன், மற்றவர்கள் செய்யும்படியாக மாத்திரமல்ல, தானே அதற்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டின தேவன் அந்த கல்வாரி நாயகன். எனவே தேவப்பிள்ளையே, அந்த கல்வாரி சிலுவை நீ நான் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், இதோ குமாரன் அல்ல, எதுவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருந்தாலும் சரி, அதையும் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காய், மற்றவர்களுடைய மேன்மைக்காய், மற்றவர்களுடைய வாழ்வுக்காய், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காய் அவைகளையும் தத்தம் செய்வதற்கு முன்வருகிற மேன்மையான குணமுள்ளவர்களாக நம்மை மாற்றுவதற்கு அந்த கல்வாரி சிலுவை உகந்ததாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே கர்த்தருக்குள்ளானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான், அப்படிப்பட்ட ஒரு மாட்சிமையை கொண்டு வரக்கூடியதுதான், அப்படிப்பட்ட இது எடுப்பதல்ல, கொடுக்கும் தன்மையுள்ளவனாக, எடுக்கும் தன்மையுள்ளவனாக இருக்கிறவனை கொடுக்கும் தன்மையுள்ளவனாக மாற்றுகிற சக்தி அந்த கல்வாரி சிலுவை கொண்டு, அந்த கல்வாரி சிலுவையிலே இதோ தொங்குகிற நேசனுடைய குணத்திற்கொண்டு
அந்த நேசனுடைய குணத்தை பிரதிபலிக்கிற அந்த கற்பனைக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் உண்டு என்பதை நீங்கள் நானும் மறந்துவிட வேண்டாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக நம்மை தூண்டி அழைக்கிற, இதோ சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு கற்பனையே களவு செய்யாதிருப்பாயாக என்கிற கற்பனை. ஆம், கர்த்தருக்குள் அன்புள்ளே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் சிலுவையில் அதை செயல் வடிவமாக்க மாற்றி செல்கிறதை பார்க்கிறோம். வாங்குவதை விட கொடுப்பது மேலானது என்பதை நடைமுறையில் வெளிப்படுத்தி காட்டுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆம், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இளம் வாலிபன் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பி வந்த வாலிபனிடத்திலே ஆண்டவர் சொல்கிறது, உனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு. தேவராஜ்யம் செல்ல மிகவும் வாஞ்சித்தவனுக்கு தனக்குள்ளதை கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. தேவனுடைய ராஜ்யம் செல்ல வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து விரும்பின ஒரு வாலிபனுக்கு அற்பமாய் கொஞ்ச காலத்திலே அழிந்து போகக்கூடிய இந்த சொத்து சுகத்தை விற்று இதோ மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. எனவே தேவ பிள்ளையே, தேவராஜ்யத்திற்காய் காத்து கொண்டு இருக்கிற என்று சொல்லுகிற தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதோ மற்றவர்கள் முன்னேறுவதற்காய், மற்றவர்கள் மேன்மை அடைவதற்காய், மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காய், மற்றவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து விடுதலை பெறுவதற்காய் நாம் மேன்மையாய் கருதுகிற பொருட்களை தத்தம் செய்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஆம், அந்த கல்வாரி சிலுவையிலே இதோ நீங்கள் நான் பார்க்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய குணத்திற்கு முன்பாக நம்முடைய குணத்தை வைத்து அலசி ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் அது. ஆம், தேவராஜ்யம் வாஞ்சித்தவனுக்கு உலகப் பொருட்கள் விட்டு கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. ஆம், கற்றுக்கொள்ள. ஆனால் சிலுவையிலே அடிப்படையே கொடுப்பது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவாய், இவ்வளவு கடவுள முடியாதது, அளவிட முடியாதது, அதை அறுதியிட்டு சொல்ல முடியாது வரதிரையற்ற கொடுக்கும் தன்மை சிலுவையின் தன்மை. சிலுவையின் குணம் இதோ அளவிட்டு கொடுப்பதல்ல, அளவுக்கு மிஞ்சி அளவிட முடியாத அளவுக்கு கொடுக்கும் தன்மை, கொடுக்கும் குணமே சிலுவையின் குணம். அதுவே இந்த கற்பனையின் குணம். தேவப்பிள்ளையே, இயேசுவினுடைய குணம் உன்னுடைய குணமாக மாறுவதற்கு அந்த கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார். ஆம், யூதாஸ் திருடனாக இருந்தான், எனவே காட்டி கொடுத்தான் காசுக்காக. ஆம், ஆனால் இயேசு எல்லாவற்றையும் கொடுத்தார். அவன் திருடனாக இருந்தான், எனவே காசுக்காக அவரை காட்டி கொடுத்தார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லாமல் எல்லா ரத்தத்தையும் பாவ நரர்களுக்காக அவர் சிந்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கற்றுக்கொள்ளாமே, கடைசி சொட்டு ரத்தம் கூட இதோ வெளியே வருவதற்கு ஈட்டியிலே ஒருவன் ஈட்டியை கொண்டு அவருடைய இருதயத்தை பிளந்தான், ரத்தமும் தண்ணீரும் வந்தது. ஆம் தேவப்பிள்ளையே, இதோ அவருடைய உடம்பில் இருந்த எல்லா ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எனக்காக அந்த ரத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆம் தேவப்பிள்ளையே, அந்த கொடுக்கும் நாயகன் இதோ அவருடைய தாராள மனம் எவ்வளவு தூரம், எவ்வளவு மேன்மை உள்ளதாக நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது. ஆம், உயிரை மாத்திரமா, ரத்தத்தை மாத்திரமா கொடுத்தார், உடைய கொடை எல்லாம் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். ஆம், உடலை நாராக கிழித்தார்கள். உடலை எல்லாவற்றையும் கிறிஸ்து கொடுத்தார். 1 மைல் அல்ல, 2 மைல் போக வேண்டும் என்று சொன்ன தேவன் 2 மைல் அல்ல, கடைசி வரைக்குமே போய் கொடுப்பதின் சிகரமாக, கொடுப்பதின் அர்த்தமாக, கொடுப்பதனுடைய மேன்மையுள்ளதாக, கொடுப்பது எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை கல்வாரி சிலுவையிலே நாம் கொடுத்து நமக்கு புரிய வைக்கும்படியாக அவர் செய்கிறார். கற்பனை, களவு செய்யாதிருப்பாயாக என்கிற கற்பனையினுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் அப்படியே ஒளிவீச செய்யும்படியான ஒரு காட்சியாக இந்த காட்சி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23-24 அவருடைய உடையின் மேலே சீட்டு போட்டார்கள் என்று. ஆம், பேதுரு உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதலித்தான். உயிர் மேன்மையானது என்று கருதி அந்த உயிருக்காக பயந்து இயேசுவை மறுதலித்தான். உம்மோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன், உம்மோடு கூட என்னுடைய உயிரையும் உனக்காக தருவதற்கு நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னவன் பயந்து பின்வாங்கி தன்னை கொடுப்பதற்கு பதிலாக இயேசுவை கொடுத்தான் என்று பார்க்கிறோம்.
தேவ பிள்ளையே, இதோ உம்மோடு கூட நான் மரிக்கிறதாக இருந்தாலும் மரிப்பேன் ஆண்டவரே, உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று இதோ சூழறுத்த அந்த பேதுரு எங்கே போனான்? தேவ பிள்ளையே, அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, ஒருவேளை அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாத போது நீ சொல்லலாம், எல்லாவற்றையும் எனக்கு மற்றவர்களுக்காக கொடுப்பேன், மற்றவர்களுக்காக உழைப்பேன், என்னுடைய உயிரையே தாகம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அது போன்ற தருணம் வருகின்ற பொழுது பேதுருவை போல கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாயா, அல்லது அடுத்தவரை அதற்காக பணயம் வைக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாயா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பக்கத்து சீட்டில் யாரும் வந்து விடக்கூடாது என்று பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகும்போது நம்ம விரும்புகிறோம். ஏன்? பக்கத்து வீட்டு சீட்டுக்கு யாராவது வந்து விட்டால் நமக்கு இடையூறாக போய்விடுமோ என்று என்ன செய்யணும், கொஞ்சம் அப்படி இப்படின்னு என்ன செய்யணும், அடுத்தவங்க வந்து உட்காராதபடி கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிறோம். அதே போல் என்ன செய்யணும், அப்படியே யாராவது உட்கார வந்தாலும் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒல்லியானவர்களா, கொஞ்சம் நமக்கு சௌகரியமாக உட்கார்ற அளவுக்கு யாராவது வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்குமே என்று கருதுகிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்றுக்கலாம்னுள்ளே இப்படிப்பட்ட நாம் மற்றவர்களுக்காக எவ்வளோ தூரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். குடும்பம் கொடுப்பதில் தான் கட்டப்பட முடியும் இல்லையே, எடுப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்திற்காக எவ்வளவு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், எவ்வளவு அந்த குடும்பத்திற்காக தங்களை கொடுக்கிறார்கள் என்பதில் தான் அந்த குடும்பத்தினுடைய மேன்மையும் மகத்துவமும் உன்னதமும் அதனுடைய மேன்மையும் அடங்கி இருக்கிறது. எனவே ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் மடமட என்று மேன்மைக்கும் உயர்வுக்கும் உன்னதத்திற்கும் உச்சாணிக்கும் செல்வதை யாரும் தடுக்க விட முடியாது, யாரும் அதற்கு எல்லையிட்டு விட முடியாது, யாரும் அதற்கு வேலையெடுத்து விட முடியாது. அது உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்திற்காய் தங்களையே கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே. எனவே தேவ பிள்ளையே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயை கட்டினா பிள்ளை, வயிற்றை கட்டினா புருஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் தன்னுடைய வாயை கட்டினா தான் குழந்தை பத்திரமாக இருக்க முடியும், குழந்தை நல்ல சுகமாக இருக்க முடியும். அதே போல் தன்னுடைய கணவன் சுகமாக இருக்க வேண்டும், அவன் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும், அவன் திடகார்த்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுவாங்க, மனைவி தன்னுடைய வயிற்றை கட்டணுமா சொல்லுவாங்க. கிராமத்தில் ஈரத்துணியை வச்சு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையை பசி எடுக்காதபடி அந்த வயிறு பசி என்று துடிக்கின்ற பொழுது அது அப்படி துடிக்க முடியாதபடி அந்த வயிறை என்ன சின்ன ஈரத்துணி வைத்து கட்டி, இதோ பசி சொல்லாத, என்னுடைய கணவனுக்கு வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று இதோ தங்களையே பெற்றோர்கள் தியாகம் செய்து தங்களையே தங்களுடைய இரத்தத்தையே பாலாக வார்த்து வளர்ப்பதற்கு இடம் கொடுப்பதனால தான பிள்ளைகள் வாட்டசாட்டமாக நல்ல முறையில் வளருவதற்கு காரணம் தாய் தன்னுடைய இரத்தத்தையே பாலாக அவர்களுக்கு கொடுப்பதனால தான். தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில் மரித்ததால் தேவாலயத்தில் ஆடு ஓடிவிட்டது. ஏதோ மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு இது ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த அந்த ஆடு தேவாலயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே ஆடு தப்பி ஓடினது. கற்றுக்கொள்ளாமலே தன்னுடைய கால்களையும் கைகளையும் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் அங்கும் இங்கும் ஓட முடியாதபடி தன்னுடைய கால்களையும் கைகளையும் ஆணி அடிக்க அவர் கொடுத்தபடியினாலே இந்த ஆடு இதோ ஓடிப்போனது தேவாலயத்திலே. தேவ பிள்ளையே, இதோ அது அவிதமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கால்களையும் கைகளையும் ஆணை அடிக்க ஒப்பு கொடுத்தபடியால் இன்னைக்கு பாவம் செய்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் நீ துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளையே, அங்கு ஆணி அடிப்பது உன்னுடைய கால்களிலும் உன்னுடைய கைகளிலும் அடிக்கப்பட வேண்டிய ஆணிகள், உன்னுடைய கால்களும் உன்னுடைய கைகளும் விரைந்தோடுகிற பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிக்கப்பட வேண்டிய ஆணிகள். ஆனால் என் நேசருடைய கைகளிலும் கால்களிலும் அந்த ஆணிகள் கடவப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே, பாவம் செய்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாயே. அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே ஆணியடித்து உன்னுடைய பாவங்களை சுமந்தபடியினால தான் இன்றைக்கு நீ அவ்வளவுமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். அதை சற்று நேரம் நீ யோசித்து பார்ப்பாய் என்று சொன்னார். எனக்காக என்னுடைய கால்களில் அல்லவா அவைகள் அறையப்பட வேண்டியவைகள், ஆண்டவரே உம்முடைய கரங்களில் அவைகள் அளிக்கப்பட்டிருக்கிறதே. எனவே எனக்காக நீ ரத்தம் சிந்தினபடினாலே நான் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறேன். ஆனால் அந்த சுதந்திரம் என்னை விட்டு பறிபோகுவதற்கு முன்பாக, அந்த சுதந்திரம் என்னை விட்டு எடுபடுவதற்கு முன்பாக இதோ என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் விட்டு என்னையே உமக்காக ஒப்புக் கொடுப்பதற்கு நான் முன் வர வேண்டும் என்று யோசிப்பாய் என்று சொன்னால் அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். அந்த சிலுவையினுடைய மகத்துவம் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை, மாற்றத்தை, ஒரு மாபெரும் அதிசயத்தை உன்னுடைய வாழ்விலே செய்வதை நீ பார்க்க முடியும். எனவே தேவ பிள்ளையே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 30 வாக்கியத்தில் முடிந்தது,
he had given all. முடிந்தது என்ற வார்த்தை எல்லாம் கொடுத்து முடிந்தது. எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து முடிந்தது. எல்லாவற்றையும் உனக்காய், உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறுவதற்காய், நீ வாழ்வதற்காய் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். தேவ பிள்ளையே, ஆம், நீ நல்ல முறையிலே ஜீவன் பெறுவதற்காய் தன்னுடைய ஜீவன் கொடுத்தார். நீ உயர்ந்தவனாய் உலகத்திலே வாழ்வதற்காய் அவர் தன்னுடைய ஏதோ வானத்திற்கும் பூமிக்கும் உயரத்திலே அவர் தொங்கினார் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பே, இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் சத்தியம் பரவி இருப்பதற்கு காரணம் மிஷனரிகள் தங்களையே கொடுத்து அர்ப்பணித்து இந்த உலகத்தில் தங்களை சத்தியம் பரவுவதற்காக தங்களை அர்ப்பணித்ததனாலே இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் சத்தியம் பரவி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். மிஷனரிகள் தங்களையே மற்றவர்களுக்காக அர்ப்பணித்ததனாலே இப்பொழுது எங்கும் சத்தியம் பரவி இருக்கிறதை நீங்கள் நான் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் அன்பர்களே, அவர்கள் தங்களையே கொடுத்ததினாலே சத்தியம் பரவினது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒன்றுமில்லை. கல்லறை இரவல், கழுதை இரவல், வீடு இரவல், கடைசியில் சிலுவையும் இரவல், எல்லாமே இரவல். நமக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். மற்றவருக்கு கொடுப்பது எடுப்பதல்ல தேவனுடைய குணம். எனவே இதுதான் 8வது கற்பனையினுடைய தாற்பயம். கொடுப்பது, எடுப்பதல்ல, கொடுப்பது, அதுதான் 8வது கற்பனை. எனவே தேவஜனமே, இதோ கல்வாரி சிலுவையிலே இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், கொடு, எடுக்காதே, மற்றவனிடத்திலிருந்து எடுக்காதே, மற்றவனுக்காக உன்னால் எவ்வளவு முடியுமோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்கும் நீ முன்வா என்று அழைக்கிறார். கர்த்தருக்குள் அன்பே, இயேசு கொடுத்தார், எல்லாவற்றையும் தான் பாவி எடுத்துக்கொண்டார். அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்காக கொடுத்தார். எனவே உலகம் முழுவதுமாய் அவரால் ஈர்த்து கொள்ளும்படியாக அவர் கொடுத்ததா என்று பார்க்கிறோம். அவர் கொடுத்ததனால் எத்தனை பேர் தங்களையே அவருக்காக கொடுக்கும்படியாக எத்தனை பேர் முன் வந்தார்கள் தெரியுமா? ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால என்னுடைய உயிரையும் அவருக்காக நான் தத்தம் செய்கிறேன் என்று முன் வந்ததனால தான் சத்தியம் இவ்வளவு பரவலாக, இவ்வளவு வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவஜனமே, நீ கொடுப்பதில் பிரியப்படுகிறாயா? எடுப்பதில் பிரியமுள்ளவனாக இருக்கிறாயா? கொடுப்பது கிறிஸ்துவ குணம், கிறிஸ்துவின் பண்பு. எடுப்பது, பிடுங்குவது அது சாத்தானுடைய குணம். எப்படிப்பட்ட ஒரு குணமுள்ளவனாக அந்த கல்வாரி சிலுவையில் முன்பாக நீ நின்று கொண்டிருக்க விரும்புகிறாய்? சிந்தித்து பார்ப்போம். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை கொருசை தெரிந்தெடுத்தாரே, மாயலோகத்தோடாளியாது நான் தோய கல்வாரி நன்மை கண்டிடவே, அந்தோ கல்வாரியோ அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். ஜெபிப்போமா? கிருபையும் இருக்க நேரம் எல்லாருமே சுவாமி, எவ்வளவாய் நீர் எங்களுக்காக கொடுத்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு சுவாமி, 8வது கற்பனை நாங்கள் கொடுக்கும்படியாக எங்கள் சொல்லுவதற்காக எனக்கு நன்றி. நாங்கள் போல கொடுக்கிறவர்களாய் மாறி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமைப்பிதாவே.